விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யும் என்பதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தேனாம்பேட்டை, வள்ளுவர் கோட்டம், அண்ணா சாலை, காமராஜ் சாலை, திருவல்லிக்கேணி, போயஸ் கார்டன் உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. சென்னை புறநகரில் கனமழை பெய்வதால் ஜிஎஸ்டி சாலையில் குரோம்பேட்டை முதல் பல்லாவரம் வரை பல இடங்களில் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை திருவொற்றியூர் அஜாக்ஸ் பகுதியில் சுரங்கப்பாதையில் வெள்ளம் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் தடுமாறினர். சில வாகனங்கள் என்ஜின் ஆஃப் ஆகி நின்றதால் சிரமமடைந்தனர். சில மாதங்களுக்கு முன்புதான் இந்த சுரங்கப்பாதை 1 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட போதும் மழைநீர் தேங்குகிறது. சென்னை காசிமேட்டில் பெய்த கனமழையால் ஜீவரத்தினம் நகர் பிரதான தெரு வெள்ளத்தில் மூழ்கியது. வாகன ஓட்டிகள், மக்கள் தத்தளித்தபடி சென்றனர். தண்டையார்பேட்டையில் பலத்த காற்றால் மரத்தின் கிளை முறிந்து நெடுஞ்சாலை குறுக்கே விழுந்தது. அந்த வழியாக வந்த போலீசார் அதை அப்புறப்படுத்தினர். சென்னை அடுத்த தாம்பரம் மார்க்கெட் பகுதியான சண்முக சாலை, ஸ்ரீராம் புக் ரோட் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் சூழ்ந்தது. நடைபாதை வியாபாரிகள், பொதுமக்கள் அவதியடைந்தனர்.